Hi positive students, 12th mathematics in exercise 1.1ல firstல third Roman பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம first Roman and second Roman பார்த்தோம். அதில் ஃப்ரண்ட்ல நம்பர் இருக்காது, இந்த மாதிரி 1/3ன்னு ஒரு நம்பர் இருக்காது. ஆனால் இதில் 1/3ன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், ஏ நேம் கொடுத்துக்கிறோம். இதோட ஆர்டர் என்ன, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னா 3 ரோ இருக்குது பாருங்க, 3 காலமும் இருக்குது. அப்போ 3 ரோ அண்ட் 3 காலம் 3/3 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த 1/3க்கு மட்டும் ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிங்க, போன சம் போட்ட மாதிரியே. இந்த 1/3 போட்டுக்கோங்க. 1/3 போட்ட உடனே இங்கே இருக்குங்களா 3, இந்த 3 எடுத்து இங்கே போட்டு இந்த 3லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இங்கே இருக்கு பாருங்க, k பவர் n-1. இந்த என்னங்கிறது தான் 3. ஸோ 3லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 3லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் இதை அஸ்யூஷலாக போட்டுருங்க. இந்த பாக்ஸை நல்லா பெருசாக போடுங்க, மேலே டி சிம்பிள் போட்டுருங்க. போன சம் போட்ட மாதிரி தான் இந்த 2 போகிற ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த 2 போவோம் அண்ட் எப்படி போகிறோம், ஹைட் பண்ணிக்கிட்டே யாராக இருப்பாங்க, 1 2 -2 2, 1 2 -2 2ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 2 போகிறது ஹைட் பண்ணிக்கோங்க, இப்படி போகலாம், இப்படி வரும். இதை ஹைட் பண்ணிட்டு யாரார் கிடைப்பாங்க, -2 2 1 2, -2 2 1 2. நெக்ஸ்ட் இந்த 1 போகிறது ஹைட் பண்ணிக்கோங்க, ஒன்று இப்படி போவோம் இல்லை இப்படி போவோம், அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. -2 1 1 -2, -2 1 1 -2. நெக்ஸ்ட் இந்த -2 போகிறது ஹைட் பண்ணிங்க, ஒன்று இப்படி போவோம், அடுத்து இப்படி வரும். அப்போ ஹைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலத்தை ஹைட் பண்ணிட்டு யார் கிடைப்பாங்க, 2 1 -2 2, 2 1 -2 2. நெக்ஸ்ட் இந்த 1 போகிறது பாருங்க, செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் நடுவில் போதுங்க, இப்படி இதுலேயும் நடுவில் போட்டு ஹைட் பண்ணிக்கோங்க, மறைச்சிக்கோங்க. 2 1 1 2, 2 1 1 2. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக போட்டு ஹைட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் இப்படி ஹைட் பண்ணிக்கிட்டா 2 2 1 -2, 2 2 1 -2. சேம் அதே மாதிரி தான் இதையும் ஹைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இந்த 1 போகிறது இப்படி போகும் இல்லை இப்படி போகும், அப்போ ஹைட் பண்ணிவிட்டு யாராவது கிடைப்பாங்க, 2 1 1 2. ஸோ சேம் அதே மாதிரியே பண்ணிட்டீங்க, அதே ப்ராசஸே பண்ணிவிடுங்க. இந்த 2 பொறுத்து இப்படி இது ஹைட் பண்ணிட்டா 2 1 -2 2, 2 1 -2 2. அடுத்து இந்த 2 ஹைட் பண்ணிக்கோங்க, இதையும் ஹைட் பண்ணிட்டா 2 2 -2 1. ஸோ 1/3 அப்படியே போட்டுக்குங்க. 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2. இந்த டிரான்ஸ்போஸ் சிம்பிள் டி அப்படியே போட்டுக்கோங்க. சைனை மட்டும் மாற்றி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 சார் 2, கிராஸ் மல்டிபிள் 1 2 சார் 2. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரே மல்டிபிள் பண்ணோடனே மைனஸ் போட்டுருங்க, அதான் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர். 2 2 சார் -4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 ஆகிடும். அடுத்தது 2 2 சார் -4, மைனஸ் போட சொல்லியிருக்கேன். 1 2 சார் 2. நெக்ஸ்ட் 2 2 சார் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 2 சார் 4 மைனஸ் 1 1 சார் 1. நெக்ஸ்ட் 2 2 சார் 4 மைனஸ் 2 1 சார் 2, பட் மைனஸ் இருக்கிறதுனால -2, இங்கே ஒரு மைனஸ்னால +2 ஆகிடும். 2 2 சார் 4 1 1 சார் -1. 2 2 சார் -4 மைனஸ் 1 2 சார் -2. 2 2 சார் 4 மைனஸ் 1 1 சார் 1. 2 2 சார் 4 மைனஸ் 2 1 சார் -2 × 1 -2, இங்கே ஒரு மைனஸ்னால +2 ஆகிடும். 2 1 சார் 2 மைனஸ் -2 × 2 -4, இங்கே ஒரு மைனஸ்னால +4 ஆகிடும். ஸோ சைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். டிரான்ஸ்போஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 2 + 4 6, -2 -4 -2 -6, வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +6. 4 - 1 3. ஸோ 4 + 2 6, வெளில மைனஸ்னால -6. 4 - 1 3.
-4 -2 -6 வெளில ஒரு மைனஸ் இருக்கனால +6. 4 - 1 3. 4 + 2 6 வெளில மைனஸ் இருக்கிறதுனால -6. ஸோ 2 + 4 6 6. ஸோ 1/9 டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. இது இப்படி இருக்க ரோவை இப்படி காலமாக மாற்றிடுங்க. ஹரிசாண்டலாக இருக்குதா வெர்டிக்கலா? 6 6 3. அடுத்து இப்படி இருக்குதா இப்படி -6 3 6. அடுத்து இப்படி இருக்குதா இப்படி 3 -6 6. இதுலேருந்து ஏதோ காமனாக இருக்கலாம். இந்த உள்ள இருக்க எல்லா நம்பருமே எந்த டேபிளில் வந்திருக்குன்னா 3 டேபிளில் வந்திருக்கு. அந்த மாதிரி 3 டேபிளில் வரும்போது நம்ம 3 காமனாக எடுத்துடலாம். 3 காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? இதில் எத்தனை 3 இருக்குது? 3 காமனாக எடுத்துருங்க. இப்போ 3 வெளியே வந்துடும். இதுலேருந்து 3 நம்ம வெளியே எடுத்தோம்னா 3. 6ல் எத்தனை 3 இருக்குது? 2 3 சார் 6. அப்போ 2. இதில் எத்தனை 3 இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ 2. 3ல் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 தான் இருக்குது. 6ல் 2 3 இருக்குது. 3ல் ஒரு 3 தான் இருக்குது. 6ல் 2 3 இருக்குது. 3ல் ஒரு 3. 6ல் 2 3. இந்த 6ல் 2 3. ஸோ 1 3 சார் 3. 3 3 சார் 9. அப்போ கீழே என்ன வரும்? 1/3ன்னு வந்துடும். இந்த ஆன்சர் அப்படியே எழுத வேண்டியதான். 2 - 2 1. 2 1 - 2 1 2 2. That's all. Thank you.